வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில பார்க்க போறது ரொம்ப சத்தான ஒரு சமையல். பொதுவா ரொம்ப சத்தான பொருட்களை சூப்பர் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம சிவப்பு அரிசி கூட ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம். எப்படின்னா இதுல நிறைய இரும்பு சத்து, நிறைய பி விட்டமின்ஸ், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதால இது ஒரு முழுமையான சத்துள்ள உணவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிவப்பு அரிசி தோசையை எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிவப்பு அரிசி தோசை பண்றதுக்கு நாம எடுத்திருக்கிறது சிவப்பு பச்சரிசி. இது முழுமையா தீட்டப்படாத சிவப்பு அரிசி. இது மேல முழுக்க சிவப்பா இருக்கும். அதாவது சிலதுல எடையே சிவப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம இந்த அரிசி முழுமையா சிவப்பான அரிசி, பச்சரிசி. இந்த பச்சரிசியோட அதாவது முழுமையா பச்சரிசியில நம்ம தோசை பண்ணும்போது தோசை கொஞ்சம் ரஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதுல நமக்கு புழுங்கல் அரிசி சேர்த்து பண்றோம் நம்ம. இப்போ நான் அளவு என்னன்னு நீங்க பாத்துக்கோங்க. 3/4 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இவ்வளவும் சேர்த்து இந்த தோசை நம்ம பண்ண போறோம். இப்போ இதுல அரிசி வகைகளை தனியாவும், பருப்பையும் உளுந்து அதாவது உளுந்த பருப்பையும் வெந்தயத்தையும் தனியாவும் நாம குறைஞ்சது 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்ப நாம குறைஞ்ச அளவு பண்றோம் அப்படிங்கறதால இது நம்ம மிக்சியில தான் அரைக்க போறோம். அதுவும் இல்லாம இது தோசைக்கு தான் நம்ம மாவு அரைக்கிறோம். அதனால மிக்சியில அரைச்சா நமக்கு நல்லாவே வரும். அரிசி, உளுந்து எல்லாத்தையும் சேர்த்தே தான் அரைக்க போறோம். இப்ப நம்ம ஊற வச்ச சிவப்பு அரிசி, வெள்ளை அரிசி அதாவது ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சோம். அந்த அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து இப்ப நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அளவா தண்ணீர் சேர்த்து இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் தோசை மாவு பதத்துக்கு. இப்ப அரைச்சு எடுத்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்தாச்சு. மாவோட நிறமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு பிங்கிஷ் கலர்ல இருக்கு. இத இப்ப பாருங்க தோசை மாவு பதத்துக்கு கரெக்டான பதத்துல இருக்கு. இதுல நான் கொஞ்சமா தண்ணீர் மட்டும் நம்ம அந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமா சேர்த்திருக்கேன். நிறைய தண்ணீர் சேர்த்துறாதீங்க. ரொம்ப தண்ணீர் சேர்த்தீங்கன்னா தோசை சரியா வராது நமக்கு. இப்போ உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம கலந்து இந்த மாவை புளிக்க வைக்கலாம். பொதுவா இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது அதை கைகளால கலந்து வச்சாதான் சீக்கிரம் புளிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சிலரு. பட் அது உங்க விருப்பம். நீங்க கரண்டியால கலந்தாலும் சரி, கையால கலந்தாலும் சரி, நீங்க கலந்து வச்சு நம்ம அதை இப்ப நைட்டு புளிக்க வைக்க போறோம். இப்ப அடுத்த நாள் நம்ம வழக்கம் போல தோசை ஊத்த போறோம். இப்ப எப்படி வருதுன்னு நீங்களே பார்க்கலாம். இந்த தோசையை நம்ம திக்காவும் பண்ணலாம், நல்ல மெலிசா முருகலாவும் பண்ணலாம். எந்த மாதிரி பண்ணாலும் ரொம்பவே அருமையா வரும். இப்ப தோசையில நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே வாசனையா இருக்கும். அதாவது சத்துக்கு கூடுதல் சத்துன்னு சொல்லலாம். நல்லெண்ணெயும் சேர்த்து பண்ணும்போது அதோட வாசனை சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க இந்த மாதிரி வழக்கமா திருப்பி போட்டு பண்ணோம்னா நமக்கு ரொம்ப அழகா, ரொம்ப அருமையான நேரத்துல சுவையான சிவப்பரிசி தோசை கிடைக்கும் நமக்கு. இந்த தோசையை நம்ம சட்னி, சாம்பார், இட்லி பொடி எதோட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.